நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சுண்ணா. நல்லா படம் சூப்பராக இருந்துச்சு. மாஸ் இல்லை, எமோஷனலாக நல்லா இருந்துச்சு. அப்பா சென்டிமெண்ட்லாம் நல்லா இருந்துச்சு. பயங்கரமாக பண்ணியிருக்காரு. பர்ஃபார்மன்ஸ் வேற லெவலில் இருந்துச்சு. அப்பாஸ் சார் நல்லா பண்ணியிருந்தார், சூப்பராக இருந்துச்சு. கௌரி ஹீரோயின் நல்லா பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு படம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் பயங்கரமாக இருந்துச்சு. பிளாக் பஸ்டர். நல்லா இருந்துச்சு படம். அப்பா பற்றி சொன்னாங்க நிறைய, அதில் நல்லா புரிஞ்சு நல்லா தான் இருக்கு. சூப்பராக இருக்கு. சூப்பராக இருக்கு. படம் நல்லா இருக்குண்ணா. அப்பா சீன் தான் ஃபுல்லாக நல்லா இருந்தது படம். சூப்பராக இருந்ததுண்ணா படம். தேங்க்ஸ். நல்லா இருந்துச்சா? சூப்பராக நல்லா இருந்துச்சுண்ணா. சூப்பராக இருந்துச்சுண்ணா. படம் நல்லா இருந்துச்சு. படம் ஃபுல்லாக அப்பா சென்டிமெண்ட் அந்த மாதிரி கதை தான். யாரையும் ஜட்ஜ் பண்ணக்கூடாது, பீப்புள் லுக் வச்சு ஜட்ஜ் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி தான் படம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. அவங்க சொன்ன அந்த மெசேஜ் நல்லா இருந்துச்சு. புரியல, அவர் கேரக்டர் தான் வெயிட்டே படத்தில். அவர் சூப்பராக பண்ணியிருக்காரு. நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. அப்பாஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அப்பாஸ் நல்லா இருந்துச்சு. அப்பா பையனோட சென்டிமெண்ட் படம் சூப்பராக இருக்குண்ணா. ஜார்ஜ் மரியன் தான் செம ஆக்டிவாக பண்ணியிருக்காரு. சூப்பராக இருக்குது படம். செம எமோஷனல். ஃபாதர் அப்பா பையன் வந்து செமையாக கனெக்ட் ஆகுது. ஆனால் படம் நிஜமாவே எல்லாம் என் பக்கத்தில் பொண்ணுலாம் திரும்பி அழுது பக்கத்தில். படம் நிஜமாவே எமோஷனலாக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. ஜி பிரகாஷ் ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு. ஆனால் ஜார்ஜ் மரியன் ஆக்டிங் பக்கா. இது ஜார்ஜ் மரியன் படம்னே சொல்லலாம். ஜி பிரகாஷ் படத்தை விட ஜார்ஜ் மரியன் படம்னு சொல்லலாம். அது அப்பா கிட்ட நம்ம சின்ன வயசுலேருந்து நம்ம வந்து சரியாக பேசியிருக்க மாட்டோம், அதிகமாக கோவப்படுறோம் அப்பா மேலே. ஆனால் வளர வளர அப்பா மேலே ஒரு பாசம் வரும்ல, அதை பற்றி தான் படம். இப்போ வர நமக்கே தெரியுது, நமக்கு உதவின்னு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்கறத விட அப்பா கிட்ட கேட்கறது தான் உடனே கிடைக்குது. அதெல்லாம் வந்து நல்லா காட்டிடுவாங்க. படம் நிஜமாக சூப்பராக இருக்குது. சாங்ஸ்லாம் நல்லா தான் இருக்குது. காமெடியாக தான். ஜார்ஜ் மரியன் வந்து காமெடி, ஸ்டார்டிங் காமெடி தான், பட் ஆனால் எண்டிங் போக அப்படியே எமோஷனலாக கொண்டு போயிட்டாங்க. படத்தை சூப்பராக இருந்துச்சு. ஃபேமிலியோட பார்க்கலாம் படம். நானும் யங்ஸ்டர்ஸாக இருக்க படம் தான் நினச்சேன், ஆனால் ஃபேமிலி படம் தான் சார். படம் பார்த்தீங்கன்னா சூப்பர் சார், பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் சார் ஆக்டிங்காக இருக்கட்டும், ஜார்ஜ் சார் ஆக்டிங்காக இருக்கட்டும், அதில் உள்ள சைடு ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், எல்லா படம் பார்த்தீங்கன்னா சூப்பர் சார். எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க சார். நல்லா பார்த்தீங்கன்னா எமோஷனாக கொண்டு வந்திருக்காங்க ஸ்டோரியை. இந்த மாதிரி ஸ்டோரி இன்னி வரையும் பார்த்தீங்கன்னா யாரும் மனதில். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜிவி சார் படம் வந்து எவ்வளோ படம் பார்த்துருக்கேன். அந்த அளவுக்குலாம் இந்த மாதிரி ஸ்டோரிலாம் கொண்டு வந்ததில்ல. இந்த ஸ்டோரி பார்த்தீங்கன்னா சூட்டபிளான ஸ்டோரி சார். ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம் சார். 100% படம் பார்த்தீங்கன்னா சூப்பர் சார். ஃபேமிலியோட பார்க்கலாம் சார். சார் ஜார்ஜ் மரியன் சார் அவர் பார்த்தீங்கன்னா ஆக்டரிங் தாண்டி தான் அப்பா புள்ளியோட கேரக்டர்னா என்னன்றதை இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா காமிச்சிருக்காரு சார். அவரோட எமோஷன் அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா எவ்வளோ நம்ம காமெடிலாம் பார்த்துருப்போம், எவ்வளோ பார்த்துருப்போம். ஆனால் எமோஷன்றது இந்த நம்ம இந்த படத்து மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறோம் சார். படம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஃபேமிலியோட வந்து பாருங்க, ஓகேங்களா? படம் ஒர்த்து சார். சார் கண்கலங்க வைக்கிறாங்களா? செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே கண்கலங்க தான் சார் இருக்கிறோம். அந்த எமோஷன்ஸ் எல்லாம் இருக்குது. என்னதான் படத்தில் லவ் இருந்தாலும் அந்த எமோஷன்ஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. பார்த்தீங்களா, டேரக்டராக இருக்கட்டும், ப்ரொடியூசராக இருக்கட்டும், ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், சைடு ஆர்டிஸ்ட், இதுக்கு வந்து இந்த படத்துக்காக ஒத்துழைச்ச இந்த படத்துக்காக ஒத்துழைச்ச பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நன்றி சார். சார் செகண்ட் ஹாஃப் தான் சார் படமே. செகண்ட் ஹாஃப் தான் படமே. ஃபர்ஸ்ட் ஹாஃப் படமும் இருந்தது சார். இருந்தது எப்படின்னா கொஞ்சம் இதுவாக போச்சு. ஆனால் படம் சூப்பர் தான் சார். படத்தில் எந்த ஒரு குறையும் சொல்கிற மாதிரி இல்லை. ஆனால் அந்த அப்பா புள்ளியோட கேரக்டரில் வச்சு என்னதான் நீ வந்து லவ் பண்ணாங்களும் உன்னை வந்து வளர்த்தவங்க தான் உன்னை இது பண்ணுவாங்கன்ற மாதிரி படத்தில் பார்த்தீங்கன்னா காமிச்சிருக்காங்க. செம்மையாக இருக்குது சார். கேரக்டர்லாம் செம்மையாக பண்ணியிருக்காங்க சார். ஃபேமிலியோட வந்து பாருங்கள் சார். ஃபேமிலி பார்க்க வேண்டிய படம் தான் சார் இது. அதே மாதிரி சார் நான் வந்து ஒரே விஷயம் வந்து சொல்லிக்கிறேன். நான் இந்த பேசுகிற வீடியோவை ஜிவி சாராக இருக்கட்டும், இந்த படத்தோடைய ப்ரொடியூசர் டேரக்டராக இருக்கட்டும், இதே மாதிரி கதை பண்ணுங்க, நல்லா இருக்கு. நான் வந்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஹீரோயின் பற்றி சொல்ல விரும்புகிறேன் சார். அவங்க பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அதிகமாக தெரியாது. நான் வந்து லவ்வர் படத்தில் பார்த்துருக்கேன் அவங்களுக்கு. ஆனால் இத்தனை படத்தில் அவங்க வந்து இந்த மாதிரி நடிச்சிருப்பாங்களான்லாம் தெரில. ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா செம்மையாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது பண்ணி நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி அந்த பாப்பா கேரக்டர் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க பேர் கூட ஆலியா. அவங்க அந்த பாப்பா பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. படம் பார்த்தீங்கன்னா சூப்பர் சார். டேரக்டர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பார்த்தீங்கன்னா கதையை சூஸ் பண்ணியிருக்காங்க. படம் பார்க்கலாம் சார். ஃபேமிலியோட பார்க்கலாம். கண்டிப்பாக படம் பார்க்குறப்போ ஒரு கட்சி நெட்டு வந்துருக்கு. செகண்ட் ஹாஃப்லாம் ஒரே பார்த்தீங்கன்னா அழுவே வருது. படம் பார்க்கலாம் சார். ஐயா படம் சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு படம். அப்பா சீன் ஐயா, எல்லாமே அப்பா சென்டிமெண்ட்ஸ் தான். அப்பா சென்டிமெண்ட்ஸ்லாம் அப்போ புரியல, இப்போ இந்த படம் பார்த்தோன்னே தான் புரியுது. அப்பா அரேஞ்ச் பண்ணுறவங்க எல்லாருமே இந்த படத்தை வந்து பார்க்கணும். ஏன்னா எமோஷனலாக இருந்தாலும் சரி, ஒரு காமெடி சீனாக இருந்தாலும் சரி, லவ் சீனாக இருந்தாலும் சரி, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது படத்தில். எல்லாமே குறையே சொல்ல முடியாது. எல்லாமே அப்பா தான். நமக்கு எதனா ஒரு ஆபத்துனா வந்து நிற்கிறது கூட அப்பா தான். ஃப்ரெண்டு வருவாங்க, ஆனால் நமக்கு எதுனாலும் வந்து நிற்கிறது அப்பா மட்டும் தான். அப்பா தான் எப்பவுமே. நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரே ஒரு ஜீவன் அப்பா அம்மா மட்டும் தான். நம்ம ஒரு என்ன நினச்சிருப்போம், அவர் என்ன நம்மளை அகேன்ஸ்ட் பண்ணுறாரு, என்ன இது பண்ணுறாரு, நமக்கு பிடிக்கல. ஆனால் நான் இது பண்ண நம்ம நல்லதுக்கு தான் நம்ம இந்த படத்தை பார்த்து புரிஞ்சுக்கலாம். படம் சூப்பரா இருந்துச்சு. ஹாப்பி ராஜ் படம் பேரு. எல்லாரும் தியேட்டர்ல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். ஃபேமிலியா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம் இந்த படத்தை. முக்கியமா அப்பா கூட மட்டும் வந்து பாருங்க. சூப்பரான படம். உங்களை மீறிய நீங்களே அழுவீங்க செகண்ட் ஹாஃப்ல. கண்டிப்பா கடைசி சீன்ல கண்டிப்பா அழுவீங்க. 3 வார்த்தை சூப்பரான மெசேஜ். கண்டிப்பா பார்க்கணும். எல்லாரும் எமோஷனல் கண்டிப்பா கனெக்ட் ப்ரோ.
எல்லா அப்பா அகேன்ஸ்ட் பண்ற பசங்களும் கண்டிப்பா பார்க்கணும். ரொம்ப ப்ரோ ஜார்ஜ் மேரி நல்லா தான் பண்ணியிருக்காரு. அப்பா கேரக்டர் அவருக்கு நல்லா அவருக்கு அந்த பண்ணியிருக்காரு. கேரக்டர் கனெக்ட் ஆயிருக்கு சூப்பரா. சூப்பரான அவரும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஜி பிரகாஷ் அப்பாஸ் சார் வந்து சூப்பரான கம்பேக்கு. அவருக்கு மேலும் மேலும் தமிழ் சினிமாவில் நிறைய இடம் கிடைக்கணும். சூப்பரான கம்பேக்கு. எல்லா சீன்ஸுமே சூப்பராக பண்ணியிருந்தாரு. கடைசி சீனில் அவர் வில்லனா காமிச்சாங்க. கடைசி சீனில் அவரும் ஒரு மனுஷன் தான், நிஜமான மனுஷன் தான் அப்படின்ற மாதிரி காமிச்சிட்டாங்க. ப்ரோ பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே சிங்க் ஆச்சு ப்ரோ. எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துச்சு. மன்னிப்புன்ற ஒரு வார்த்தை எப்பெல்லாம் கேட்கலான்ற வச்சு பசங்களுக்காக அப்பா அம்மா வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. படத்தோட கான்செப்ட் நல்லா இருக்கு. எல்லாமே ஸ்டோரி நல்ல ஸ்டோரி நல்ல எடுத்திருக்காங்க. நல்ல ரீச் ஆகும். அப்பாவை இதுக்கப்புறம் எதுவும் சொல்லக்கூடாது. அப்பா இது பண்ண நல்லதுக்கு தான். அதேதான் ப்ரோ. அவங்க சொல்றது இப்போ நம்மளுக்கு தப்பா தெரியும். ஆனா அவங்க சொல்றது எல்லாமே நம்ம நல்லதுக்காக தான் சொல்லுவாங்கன்றது இந்த படம் பார்த்த பேர் கொஞ்சம் ஹார்ட் டச்சிங்கா இருக்கும். படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. படம் சென்டிமெண்ட், அப்பா சென்டிமெண்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கனெக்ட் ஆகிடும். கிளைமேக்ஸ் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே கொஞ்சம் எமோஷனலாக தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக காமெடி, செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக எமோஷனலாக இருந்துச்சு. என்ன சொல்கிறாங்கன்னா படம் பாருங்க உங்களுக்கு புரியும். அதாவது நம்ம வந்துட்டு வளர வளர அந்த அப்பா விட்டு விலகிடுறோம்ல, அது ஏன் விலகுறோம், நம்ம என்ன தப்பு பண்ணுறதெல்லாம் சொல்லியிருக்காங்க. படம் பார்த்துட்டு வரும்போது எல்லாமே லைட்டாக கண் கலங்கி தான் வெளில வருவோம். நல்லா பண்ணியிருக்காரு. அவர் தான் ப்ரோ படத்தோட ஹீரோ. பெருசாக ஒன்றும் போர் அடிக்கல, நல்லா தான் இருக்குது. நல்லா இருந்துச்சு. ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு. மோஸ்ட் ஆஃப் எல்லாரோட லைஃப்லையும் கனெக்ட் ஆகும். ஏன்னா ஒரு ஃபேமிலி பாண்டிங் தான் சொல்லியிருக்காங்க அப்பா பையனுக்கு உள்ளது. அது மேக்ஸிமம் எல்லாருக்கும் ரிலேட் பண்ணிக்க முடியும். அவர் சூப்பராக, அவர் ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு இதுக்கும். இந்த படத்தில் அவரோட கேரக்டர் செம்மையாகவே இருக்கும். எல்லாமே அப்பாஸை ஒரு நெகட்டிவ் ரோலில் பார்த்தது ரொம்பவே அவர் கேரக்டர் சூப்பராக இருந்துச்சு. பார்க்கலாம்.